ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில கூட உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில கூட சங்கீதம் 33:21 கூட வாசித்து தியானிக்கலாம். அவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் நம்பி இருக்கிறபடியால் நம்முடைய இருதயம் அவருக்குள் கலிகூறும். மிக அருமையான வேத வசனம். இந்த வேத வசனத்துல இருதயம் அவருக்குள் கலிகூறும் என்று சொல்லப்பட்டிருக்கா. மெய்யாகவே நம்ம ஒவ்வொருவருக்கும் இருதயம் இருக்கிற அந்த இருதயத்தில் தான் மகிழ்ச்சி, துன்பங்கள், வேதனை எல்லாவற்றையும் நாம் அறிந்து கொள்ள முடியும். அநேகருடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி இல்லாதபடிக்கு அநேக வேதனைகள், துன்பங்கள், வியாகுலங்கள், கஷ்டங்கள் அநேகம் அந்த இருதயத்தில் பாரமாக இருந்து மனவேதனையோடு கூட இருதயத்தில் பாரத்தோடு வாழ்கிற அநேக மனிதர்கள் உண்டு. ஆனால் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் இருதயம் கலிகூறும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த இருதயம் கலிகூற வேண்டும், மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் இந்த உலகத்தில் அநேக காரியங்களை மனிதர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். மகிழ்ச்சிக்காக இந்த உலகத்தில் இருக்கிற அநேக காரியங்கள் உண்டு. சினிமா, இன்னும் நமக்காக என்னென்ன விருப்பப்படுகிறோமோ அதெல்லாவற்றையும் அந்த இருதயம் மகிழ்ச்சி கொள்ளும்படியாக செய்து அந்த இருதயத்தை மகிழ்ச்சிக்குள்ளாக வைத்து கொள்கிற மனிதர்கள் உண்டு. ஆனால் வேத வசனம் என்ன சொல்கிறது என்றால், பரிசுத்த நாமத்தை நம்பியிருக்கிறபடியால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தில் எத்தனை காரியங்கள் உங்கள் இருதயம் மகிழ்ச்சியாகும்படியாக நீங்கள் செய்தாலும் அது மகிழ்ச்சிக்குரிய அடையாளம் இல்லை, அது மகிழ்ச்சி அடையாது. ஆனால் ஒரு மனிதனுடைய இருதயம் முழுமையாக மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்றால் அவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் நம்பியிருக்க வேண்டும். தேவனுடைய பரிசுத்த நாமத்தை ஒரு மனிதன் நம்பியிருப்பான் என்றால் அவனுடைய இருதயத்தில் எப்படிப்பட்ட வியாகுலங்கள், வேதனைகள், நெருக்கங்கள், துன்பங்கள் எதுவாக இருந்தாலும் அதை தேவன் கலிகூற செய்கிறவராக இருக்கிறார். உங்கள் இருதயம் மகிழ்ச்சியாக மாற்றப்படுகிறது. ஆனால் இந்த உலகத்தில் அந்த சந்தோஷத்துக்காக பல காரியங்களை செய்து சந்தோஷம் அடைகிறார்கள். அது ஒரு சில நிமிடங்கள், ஒரு சில மணி நேரங்கள் மாத்திரம்தான். இந்த உலகத்தில் இருக்கிற மகிழ்ச்சிகள் நிரந்தரமற்றது. ஆனால் ஒரு மனிதன் பரிசுத்த நாமத்தை நம்பியிருப்பான் என்றால் அந்த இருதயத்தில் வருகிற அந்த கலிகூறுதல் மகிழ்ச்சி அது நிரந்தரமான ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறது. அந்த நிரந்தரமான மகிழ்ச்சியை தான் நம்முடைய இருதயத்துக்கு நாம் கொடுக்க வேண்டும். ஆனால் உலகத்தில் வருகிற அந்த மகிழ்ச்சிகள் எல்லாம் ஒரு சில நேரங்களிலே மறைந்து விடுகிறதாக இருக்கிறது. மறையாத, என்றும் குறையாத இந்த மகிழ்ச்சியை உங்கள் இருதயத்துக்கு நீங்கள் அளிக்க வேண்டும் என்றால் பரிசுத்த நாமத்தை நம்புங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை முடிச்சு வைக்கலாங்கள். அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். அவருடைய பரிசுத்த நாமத்தை நாங்கள் நம்பியிருக்கிறபடினால எங்களுடைய இருதயத்தை நீர் கலிகூற செய்திருக்கிறீர். அதற்காக நன்றி. இந்த இருதயத்தில் எப்போதும் நீர் மகிழ்ச்சியும் கலிகூறுதலையும் நீர் கொடுத்து எங்களை ஒவ்வொரு நாளும் நீர் ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். எத்தனையோ இருதயத்தில் மன வேதனைகள், துன்பங்கள், கஷ்டங்கள், கண்ணீர்கள் உண்டு. ஆனால் அந்த இருதயங்கள் எல்லாம் இந்த பரிசுத்த நாமத்தை நம்பும்படியாக நீர் ஆண்டவரை உதவி செய்வீராக. அவருடைய வேதனைகள், கஷ்டங்கள் எல்லாவற்றையும் நீர் மாற்றி அன்று சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற பிரகாரம் எந்த நாளிலும் எங்களுடைய இருதயத்தில் கலிகூறுதலை நீர் கொடுத்து எங்களை ஆசீர்வதித்ததற்காக நன்றி. நாங்கள் பரிசுத்த நாமத்தை நாங்கள் நம்பியிருக்கிறபடினால நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்னும் அநேக இந்த பரிசுத்த நாமத்தை நம்பி அவருடைய இருதயம் கலிகூறும்படியான காரியங்களை அவனுடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ளும்படியாக நீர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன்.